மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சுய உதவிக்குழு பான் கார்டுகளுக்கு எனதருமை மேஷராசி நேர்களே, இந்த 2024 ஜனவரி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலாபலன்களை கொடுக்க போகிறதுங்கிறத பார்ப்போம். எந்தெந்த கிரகங்கள் நன்மையை செய்ய போகிறது, எந்தெந்த கிரகங்கள் மூலமாக நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம், அதே சமயம் சந்திராசிரம தினங்கள் என்னென்னைக்கு அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். உங்களோட ராசிநாதன் அருமையான செவ்வாய் பகவான், மங்களக்காரகன், பூமிக்காரகன், உடன்பிறப்புக்காரகன், இரத்தக்காரகன். இவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மிக அருமையாக பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். 9ஆம் இடம்ங்கிறது ரொம்ப விசேஷமான பலன்கள். ஏன்னா 7ஆம் இடம் 8ஆம் இடத்துல இருக்கும்போது சில குழப்பங்கள் எல்லாம் குடும்பத்தில் கொடுத்தார், இல்லைன்னு சொல்ல முடியாது. சில பிரச்சனைகளையும் கொடுத்தார், அதுக்குண்டான சால்வேஷன்களையும் கொடுத்தார். ஏதோ நீங்கள் உருட்டி புரட்டி சமாளிச்சிட்டீங்க. அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்க போகிறார். தந்தை வழி உறவுகள் அனுகூலமாக இருப்பார்கள். தந்தையின் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. அதே சமயம் தந்தையார் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தந்தையாரோட உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும், கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மருத்துவ செலவுகள்லாம் அவருக்கு குறையும். அதேமாரி இந்த மாதம் பார்த்திங்கன்னா தந்தை வழி உறவுகள் ரொம்ப அனுசரணையாக இருப்பாங்க. தந்தை வழி உறவினர்களின் இல்ல திருமண நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். அதெல்லாம் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். சீருடை பணியாளர்களாகிய காவல், இராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு மிக அருமையாக திட்டமிட்டபடியே வந்து சேரும். எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும். அதே மாதிரி உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு உயர்வுகள் இப்போ உங்களுக்கு கைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. தொழில் வியாபாரமும் ரொம்ப அருமையாக நடக்கும். நீங்கள் ரொம்ப கவனமாக இருப்பீங்க, அதுக்குண்டான உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். 2-7 அதிபதி சுக்கிர பகவான். இவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி, அதே சமயம் களத்திராதிபதி. இந்த சுக்கிர பகவான் அஷ்டமராசியில் இருக்கிறது அற்புதமான பலன்கள். மனசில் சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வேலைகளையும் நீங்கள் திட்டம் போட்டு செய்வீங்க, அதுக்குண்டான ஒரு உயர்வுகள் அருமையாக கிடைக்கும். அந்த சுக்கிர பகவான் 19/1/2023 முதல் பாக்கியஸ்தானத்துக்கு வந்துடுறார். அவரும் 9ஆம் இடத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு அற்புதமான பலன்கள்லாம் கிடைக்கும். ஏன்னா செவ்வாய் பகவானோட சேர்றார். ரொம்ப அற்புதமான பலன்கள். மங்களக்காரகனோட சுக்கிர பகவானும் சேர்றதுனால சுக்கிரமங்கல யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். அற்புதமான பலன்கள் கிடைக்க போகிறது. அதெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும். மனசில் சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கும். அதேமாரி கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையான ஒரு உணர்வு காணப்படும். எடுக்கிற முயற்சிகள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். சிலருக்கு வாழ்க்கை துணை மூலமாக சில நன்மைகள் எதிர்பார்க்கலாம். வாழ்க்கை துணை வழி உறவினர்களும் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு உண்டாகும். அதே மாதிரி மனசில் சந்தோஷம் அதிகமாகவே இருக்கும், கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. 3-6 அதிபதி புத பகவான் அஷ்டமராசியில் இருக்கார். அற்புதமான பலன்கள். அதே மாதிரி அவரும் பார்த்திங்கன்னா 27/1/2024 இந்த புத பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு வந்துடுறார். அவரும் 9ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அதனால் இந்த 27ஆம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா மூவர் கூட்டணி அங்கே இருக்குது. சரியா? எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். எடுக்கிற முயற்சிகள்லாம் இப்போ ரொம்ப அற்புதமாக இருக்கும். எடுக்கிற காரியங்களும் அற்புதமாக இருக்கும். மனசில் சந்தோஷம் இருக்கும். கல்வி பயிலும் மாணவிகளுக்கு கல்வியில் உற்சாகமான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக அமையும். எதிர்பாராத ஒரு திருப்பத்திற்கு உங்கள் முன்னேற்றம் கண்டிப்பாக அமையும். அதாவது திடீர்னு ஒரு எதிர்பாராத ஒரு திருப்பம் கிடைக்கும். அதாவது ஒரு வருமானத்துக்கு உங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும். ஒரு டார்ச் லைட் அப்படி அடிக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பொறி தட்டும். அதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே வெளியில் வந்துடுவீங்க. உங்களோட கஷ்டங்கள் சொல்ல முடியாதபடி இருந்தது. கரெக்டாக? இவ்வளோ குழப்பங்களுக்கு மத்தியில் நீங்கள் ஒரு வீறு நடை தான் போட்டீங்க. அதாவது உள்ளுக்குள்ளே 1000 பிரச்சனை, ஆனால் நீங்கள் நடக்கிற நடை பார்த்தீங்கன்னா சிங்க நடை அப்படி. ஏன்னா வெளியில் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு அந்த வகையில் நீங்கள் ஓட்டிட்டீங்க. ரொம்ப அற்புதம். இதெல்லாம் நிறைய முயற்சி எடுத்தால் தான் முடியும். அதனால் நீங்கள் ரொம்ப முயற்சி எடுக்கிறீங்க. அந்த முயற்சிகள்லாம் இப்போ பலிதமாகும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உடன்பிறப்புகளின் மூலம் சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கடன் சுமை குறைவதற்குண்டான ஒரு வருமானம் உங்களுக்கு சேரும். கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடையும். அதுக்காக 10 லட்சத்தை கடனை வாங்கிட்டு டக்குன்னு ஒரு 11 லட்சம் கிடைக்கணும் அப்படின்னா முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடையும், கவலைப்படாதீங்க. அதேமாரி பஞ்சமாதிபதி சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார்.
குழந்தைகளின் மூலம் சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள். குழந்தைகளின் மூலம் சில மனக்குழப்பமும் இருக்கும், மன சஞ்சலமும் இருக்கும், அதே சமயம் மன சந்தோஷமும் இருக்கும். எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ அற்புதமாக இருக்கும். மனசில் ஒரு ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாகவே இருக்கும். கோவில் திருப்பணிகளில் ஈடுபடுவீர்கள். 15/1/2024 இந்த சூரிய பகவான் எங்கே வரப்போறான்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடமாகிய மகர ராசிக்கு, அதாவது உங்களோட ஜீவனஸ்தானத்துக்கு வந்து உட்கார போறார். 10ஆம் இடம் அப்படிங்கிறதுனால பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சுறுசுறுப்பாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற முயற்சிகள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உத்தியோகத்தில் உயர்வுகள் கிடைக்கும். ஏன்னா பரபரப்பாக இருப்பீங்க, அதுக்குண்டான உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சேரும். தொழில் வியாபாரத்துலேயும் நல்ல கவனமாக இருப்பீங்க, அதுக்குண்டான ஒரு உயர்வுகளை யாராலையுமே தடுக்க முடியாது. கூட்டாளிகள் அனுசரணையாக இருப்பார்கள். புதிய கூட்டாளிகள் வந்து சேருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கும். சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதாவது இந்த 15/1/2024 புதிய தொழில் தொடங்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். சாயா கிரகமான ராகு பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கார். மற்றொரு சாயா கிரகமான கேது பகவான் பகைருண ரோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்துல இருக்கார். 6, 8, 12 துர்ஸ்தானம், மறைவு ஸ்தானம். இந்த ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு நிறைய கிரகங்கள் அனுகூலமாக இருக்கிறதுனால எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும். நீங்கள் கவனமாக எடுங்கோ, அவசரப்படாமல் ஒரு முடிவோடு செயல்படுங்க. கண்டிப்பாக இந்த ராகு பகவான் உங்களுக்கு செலவுகளை சுப செலவுகளாக மாற்றி கொடுப்பார். சரியா? மருத்துவ செலவுகளை குறைச்சி சுப செலவுகளாக ஏற்படுத்தி கொடுப்பார். அது இல்லாமல் வெளிநாடு அல்லது வெளியூர் போயிட்டு படிக்கணும், இல்லை உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் தாராளமாக இந்த நேரத்தை அவங்க உபயோகப்படுத்திக்கலாம். இந்த கேது பகவான் ஞானக்காரகன், உங்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு உயர்வை கொடுப்பார். மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காணும் சில வாய்ப்புகளை அவர் கொடுப்பார். அதே மாதிரி மனதில் ஆன்மீக சிந்தனைகளை அதிகமாக கொடுக்கறதுனால சில கோவில் திருப்பணிகளில் ஈடுபட்டு மன அமைதியோடு சில வேலைகளை அருமையாக செய்வீர்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் சிறகடித்து பறக்கும். அதெல்லாம் நீங்கள் அற்புதமாக எடுத்துக்கணும். 9/12 குடைய அதிபதி குரு பகவான் ஜென்மராசியில் இருக்கார். சரி, பரவாயில்ல இருக்கட்டும். ஏன்னா எல்லா கிரகமும் பயங்கரமாக சப்போர்ட்டாக இருந்ததுன்னா அப்புறம் என்ன, நம்ம என்ன இந்திரிஜத்தா? அவருக்கே பார்த்தீங்கன்னா 7.5 வந்தது. 12ல் சனி பகவான் வந்து உட்காந்துட்டார். 11ஆம் இடத்துல 8 கிரகமும் இருந்தது. ஆனால் ஒரு கிரகத்தை அப்படியே இந்த சனீஸ்வர பகவான் 12ஆம் இடமாகிய விரயஸ்தானத்துக்கு வந்துடுறார். அதனால இந்த 9/12 குடைய அதிபதி குரு பகவான் ஜென்மராசியில் இருக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. கவலைப்படாமல் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கோ. விருந்து கேளிக்கைகள்லாம் வரும். ஏன்னா தை மாதம் வந்தாச்சுன்னா நிறைய கல்யாண பத்திரிக்கை வரும். அதனால கல்யாணமாக இருக்கும், விருந்து கேளிக்கைகள்லாம் கலந்துக்கிற மாதிரி இருக்கும். அப்போ உணவு கட்டுப்பாடை கரெக்டாக மேற்கொள்ளுங்க. அதுவே உடல் ஆரோக்கியத்துக்குள்ள சிறப்பாக இருக்கும், மனசில் சந்தோஷம் இருக்கும். இருந்தாலும் இந்த குருவோட பார்வைன்னு பார்த்திங்கன்னா உங்களோட பஞ்சமஸ்தானமாகிய 5ஆம் இடத்துல விழருது, 7ஆம் பார்வையாக 7ஆம் இடத்துல விழருது, 9ஆம் பார்வையாக 9ஆம் இடத்துலேயே விழருது. அற்புதமான பலன்கள். திருமண முயற்சிகள் கைகூட ஆரம்பிக்கும். அதேமாரி குழந்தைகளின் மூலம் சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். குழந்தைகளின் வேலை வாய்ப்பு உறுதியாகும். ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இப்போ வேலை கிடைக்கும். நீங்கள் முயற்சி பண்ணி கொடுங்க. உங்கள் குழந்தைகளுக்கு அருமையாக வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு இன்டர்வியூக்கு போகிறாரா அந்த குழந்தை, டக்குன்னு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்க, அதுவே பெரிய விஷயம். டக்குன்னு அந்த குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கும், ஒரு உயர்வுகள் கிடைக்கும், நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும். அதேமாரி தந்தையாரின் ஆதரவும் உங்களுக்கு அருமையாக கிடைக்கும். 10/11 குடைய அதிபதி சனீஸ்வர பகவான். அப்பா, இப்போ தாங்க முக்கியமான மேட்ருக்கே வரேன். ஏன்னா இனிமேல் தான் உங்களுக்கு ஒரு திருப்பமே. இந்த சனீஸ்வர பகவான் லாபஸ்தானத்துக்கு வந்துட்டார். லாபாதிபதி, ஜீவனாதிபதி லாபஸ்தானத்துக்கு வந்து உங்களுக்கு சில நன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பார். அதனால் இவ்வளவு நாள் நீங்கள் வந்து இந்த மனோகரா படத்தில் வசனம் வரும் பாருங்க, பொறுத்தது போதும் பொங்கி எழு மனோகரா அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு இப்போ பொங்கி எழப்போறீங்க. உங்களோட வாழ்க்கை தரம் உயரப்போகிறது. கண்டிப்பாக ஒரு நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். உத்தியோகத்தில் உங்கள் உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். ரொம்ப நாள் நீங்கள் சம்பள உயர்வு, இடமாற்றம் அதெல்லாம் எதிர்பார்த்தீங்க, அதெல்லாம் கிடைக்கல, இப்போ கிடைக்கும் கண்டிப்பாக. அதேமாதிரி ஜீவனத்துக்கு ஒரு வழிவகைகளை நீங்கள் செய்து கொள்வீர்கள். அதாவது நம்மளோட ஜீவனம் எந்த நேரத்திலையும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ட்டு இந்த நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ அற்புதமாக நிறைவேறும். அதே சமயம் நீங்கள் எடுக்கிற முயற்சிகளுக்கு சனீஸ்வர பகவான் ஆதரவாக இருப்பார். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா முயற்சிகளை அப்படியே முடுக்கி விடணும். சரியா? அதெல்லாம் உங்களுக்கு நிறைய நன்மைகளை இந்த மாதம் வாரி வழங்கிறதுக்கு நிறைய கிரகங்கள் சப்போர்ட்டிவாக இருக்குது.
அதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும். அதெல்லாம் உபயோகப்படுத்திட்டிங்கன்னா நீங்கள் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு கண்டிப்பாக ஒரு விடிவு காலம் ஆரம்பிக்கும். அதனால் அதான் சொல்கிறேன், ஆரம்பிக்கும். அதாவது உங்களோட வேலைகள்லாம் நீங்கள் செய்ய உங்களோட முன்னேற்றம் கண்டிப்பாக அமையும். அதே சமயம் நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கரெக்டாக? ஏன்னா நீங்கள் இலகிய மனது உடையவர்கள். சில நேரங்களில் அப்படியே சில பேருக்கு சில வாக்குறுதிகளை கொடுத்துட்டு மாட்டிக்கிறீங்க. அதெல்லாம் செய்யாமல் நீங்கள் கவனமாக இருந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் நுணுக்கமாக ஆராய்ஞ்சு முடிவெடுத்து அற்புதமாக முயற்சிகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதமாக அமையும். இந்த மாதம் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7/1/2024, 8/1/2024, 9/1/2024. இந்த தினங்களில் நீங்கள் எச்சரிக்கையாகவும் பொறுமையாகவும் கவனமாகவும் நிதானமாகவும் நடந்து கொண்டீர்கள் என்றால் கண்டிப்பாக நன்மைகள் இரட்டிப்பாக கிடைக்கும். சந்திராஷ்டம தின தன்னிக்கு நீங்கள் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் எம்பெருமான் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி ஆராதனை செய்து வாருங்கள். கண்டிப்பாக இந்த சந்திராஷ்டம தினங்களினால் வரக்கூடிய சங்கடங்கள் சிரமங்கள் சற்று குறையும். நல்ல கவனிங்க, சற்று குறையும். அவ்வளோதான். கண்டிப்பாக கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். நீங்கள் கவனமாக இருந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பரிகாரம் பண்ணினீங்கன்னா கொஞ்சம் கண்டிப்பாக குறையும். பரிகாரமாக இந்த மாதம் முழுவதும் என்ன பண்ணணும் அப்படின்னா கந்தசஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். கந்தசஷ்டி கவச்சம் தினந்தோறும் பாராயணம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். உங்களுக்கு மனக்குறைகளை போக்கும். அதே மாதிரி விஷ்ணு சஹஸ்ரநாமம் கண்டிப்பாக சொல்லுங்கோ. உங்களுக்கு சொல்ல வரல அப்படின்னா கேளுங்கோ, அதுவே போகிறோம். குடும்பத்தில் அந்த ரேடியோவில் ஓடி விடுறதே பெரிய விஷயம். அதனால் அதை ஓட விட்டு கேளுங்கோ. அதிலே உங்களுக்கு மனசில் இருக்கிற குறைகள் தீர ஆரம்பிக்கும். அதேமாரி நவக்கிரகங்களில் உள்ள குரு பகவானை வியாழக்கிழமைகளில் நெய் தீபமேற்றி வழிபாடு பண்ண இந்த ஜென்மராசியில் இருக்கிற குரு பகவான் தனது பார்வை பலத்தால் உங்கள் இல்லத்தில் மங்கள காரியங்கள் ஒலிக்கச் செய்வார். அதனால் நீங்கள் இந்த சின்ன பரிகாரங்களை செஞ்சீங்கனாலே இந்த ஜனவரி மாதம் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் மீண்டும் ஒரு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.